ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு மீனா பொண்ணு சமையல். இன்றைக்கி நம்ம கல்யாண வீட்டு சாம்பார் செய்ய போகிறோம். இன்னும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆல்னு கிளிக் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு போடுங்க. ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு போடுங்க. கருப்பு உளுந்து இருந்தால் ரொம்ப நல்லது. கருப்பு உளுந்து இல்லைன்னா நீங்கள் வெள்ளை உளுந்தே போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் வரமல்லி, முழுமல்லி போட்டுக்கோங்க. வெந்தயம் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி 1 அல்லது 2 போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மிளகு ஒரு 10 எண்ணம் போட்டுக்கோங்க. அரை ஸ்பூன் ஜீரகம். அதுக்கப்புறம் நம்ம அரிசியை ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அரிசி எந்த அரிசியாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். அரிசியை போட்டு நல்லா இதை வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு ஆற வச்சுட்டு நம்ம இந்த ஒரு மிக்சியில் ஒரு பொடி பிடிச்சிக்கலாம். அதோட தேங்காவையும் போட்டு அரைச்சிக்கலாம். தேங்காவை வறுக்கணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட்டு தேங்காவை அப்படியே போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ இது நம்ம வறுந்துருச்சு, எடுத்து வச்சிடுறேன். இப்போ அடுத்து காய்கறி என்னெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன்னு சொல்கிறேன். பருப்பு வெறும் துவரம்பருப்பு மட்டும் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கப். காய்கறி வெங்காயம், தக்காளி, கொத்தவரங்காய், முருங்கைக்காய், கேரட், வாழைக்காய், கோவக்காய், உருளைக்கிழங்கு, பீன்ஸ். உங்களுக்கு என்ன காய் தேவைப்படுதோ எந்த காய் வேணாலும் நம்ம போடலாம். கல்யாண சாம்பாரில் எந்த காய் வேணால் போடலாம். நீர்க்காய் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு பாத்திரத்தில் நம்ம இந்த காயெல்லாம் வேக வச்சிடலாம். காயை ஃபஸ்ட்டு போட்டுருவோம். வெங்காயம், தக்காளி எப்போதுமே ஆட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து காயும் ஆட் பண்ணுங்கள். தாளிக்கெல்லாம் வேணாம், ஜஸ்ட்டு குக்கர் ஒரு பாத்திரத்தில் இல்லைன்னா குக்கர்லையாக இருந்தாலும் சரி. நீங்கள் பாத்திரத்தில் போடுறதா இருந்தால் நீங்கள் கொஞ்சம் லைட்டாக வதக்கிட்டு கொஞ்சம் ஒரு சொட்டு எண்ணெய் விட்டு போட்டுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் குக்கரில் வைக்கிறதா இருந்தீங்கன்னா குக்கரில் ஒரு விசிலுக்கு நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் காய்கறிகள். இப்போது நான் இது பாத்திரத்தில் வேக வச்சிட்ருக்கேன். ஒரு 10 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம காய்கறியெல்லாம் நல்லா கொதித்து வந்துட்டுருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள் இது ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். உப்பும் சேர்த்துக்குவோம். ஆல்ரெடி காய் வெந்துட்டுருக்கும் போது நம்ம இதை சேர்க்கும் போது இன்னும் நல்லா கொஞ்சம் உள்ளுக்குள்ளே இறங்கும். இந்த பொடியெல்லாம் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் வச்சுருங்க. இது எல்லாமே அந்த காயோடு நல்லா சேர்ந்த பிறகு நம்ம வேக வச்சுருக்க பருப்பையும் போட்டுடலாம். பாருங்கள், பருப்பு போட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சுருக்கோம். அதுக்கடுத்து புளி தண்ணியை கரைச்சி ஊற்றிடுங்க. இப்போது நம்ம வறுத்து வச்சுருக்க அந்த பொருட்களோட தேங்காவை போட்டு பொடிச்சு வச்சுருக்கேன். அவ்வளோதான். இதை நம்ம இந்த கொதிக்கிற சாம்பாரில் போட போகிறோம். ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். கல்யாண வீட்டுக்கு போன அந்த எஃபெக்ட் உங்களுக்கு இருக்கும். இது பண்ணும்போது நல்ல குழம்பு நல்லா திக்காக இருக்கும் இந்த பொடி போட்டு செய்யும் போது. அவ்வளோதான், நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ தாளிச்சிடலாம். ஒரு சின்ன வானலில் எண்ணெய் ஊற்றிக்கங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், பட்டை வத்தல், காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சிக்கலாம். இதில் கருவேப்பிலையை சேர்த்துடுங்க. நம்ம தாளிச்சதை எடுத்து நம்ம சாம்பார்லேயே கொட்டிடலாம். அதுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லியை கட் பண்ணி மேலே போட்டுருங்க. அதோட பெருங்காயத்தூளை இந்த சாம்பாரை இறக்கி வைக்கும் போது போட்டுட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. அவ்வளோதான். ஒரு 10 நிமிஷம் கழித்து சர்வ் பண்ணலாம்.